திருச்சிற்றம்பலம். உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என் தாயும் எனக்கருள் தந்தையும் நீ சிந்தா குலமானவை தீர்த்தெனையாள் கந்தா கதிர் வேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே மைந்தா குமரா மறைநாயகனே. திருச்சிற்றம்பலம். இறைவனையும் குருவையும் வணங்கி இங்கே குழுவியிருக்கும் அத்தனை அடியார் பெருமக்களுக்கும் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திருஞான சம்பந்த பெருமானுடைய அருள் வரலாறு 10வது பகுதி. ஞானசம்பந்த பெருமான் திருப்புகலூரில் முருகநாயனாருடைய திருமடத்தில் அவரும் நாவுக்கரசு பெருமானும் சந்தித்துக் கொள்கின்றார்கள் 2வது முறையாக. அங்கே உள்ள இறைவனை திருப்புகலூரில் அங்கே வீற்றிருக்கும் இறைவனையும் சென்று வழிபட்டு வந்து அங்கே தேவார திருப்பதிகம் பாடிவிட்டு திருவாரூரில் அங்கே தியாகேச பெருமானுடைய தரிசனத்தை பெற்ற நாவுக்கரசு பெருமான் அவர் அங்கு வீற்றிருக்கும் தியாகேசர், அஜபா நடனம் புரிபவர், வீதிவிடங்க பெருமான் அவருடைய அங்கே சிறப்பு மிகுந்த அந்த திருவிழாக்கள் எல்லாம், திருவாதிரை திருநாள், பங்குனி உத்திர திருநாள், அவற்றையெல்லாம் பற்றி நாவுக்கரசு பெருமான் அவர் தேவார பதிகங்கள் பாடி அதை சொன்னவுடன் ஞானசம்பந்தருக்கு திருவாரூர் பெருமானை சென்று தரிசிக்க வேண்டும் என்று பெரும் அவா. ஆனாலும் நாவுக்கரசு பெருமானுடைய அவரோடு இயைந்து திரு ஆலயங்களுக்கு சென்று சிவபெருமானை வழிபடும் அந்த பேற்றையும் விடுவதற்கு அவருக்கு மனதில்லை. அதனால் அப்பர் சுவாமிகளிடம் தாங்கள் இங்கேயே இருங்கள், அடியேன் சென்று திருவாரூர் ஈசனை தியாகேசரை தரிசித்து விட்டு வருகின்றேன் மின் அதன் பிறகு நம் 2 பேரும் சேர்ந்து மற்ற தலங்களுக்கெல்லாம் செல்வோம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு திருவாரூருக்கு சென்று ஈசனை பார்க்கின்றார். இந்த இடத்தில் சுந்தரர் பெருமானுடைய ஞாபகம் தான் வருகிறது. திருவாரூர் என்றாலே சுந்தரர் பெருமானை நினையாது இருக்க முடியாது. திருவாரூர் என்றால் தியாகேச பெருமான் தான். இருந்தாலும் அந்த தியாகேச பெருமானுக்காக திருவொற்றூரில் அந்த அங்கே இருக்கும் இறைவனையே தூதாக கொண்டு சங்கிலி நாச்சியாரை திருமணம் முடித்து இறைவன் முன்னரையே சத்தியம் செய்து நான் இந்த திருவொற்றியூர் நிலத்தை மண்ணை விட்டு தாண்ட மாட்டேன் அப்படின்னு ஒரு வாக்கும் கொடுத்துவிட்டு வசந்த உற்சவம் வந்தவுடன் அங்கே திருவாரூர் பெருமானை பார்க்க வேண்டும் ஆரூரனை என்ற ஒரு பெரும் வேட்கை சுந்தரர் பெருமானுக்கு எழுந்தது. அதனால் திருவொற்றியூர் அந்த எல்லையை தாண்டினார். அவருடைய கண்ணின் ஒளி போயிற்று. அப்படி சுந்தரர் பெருமான் எல்லையில்லா அன்பு கொண்டவர் ஆரூரர். அதே போல நம்முடைய ஞானசம்பந்த பெருமானும் ஆரூரர் ஈசனையும் பார்க்க வேண்டும். அதே மாதிரி நாவுக்கரசு பெருமான் அவர் எத்தகைய ஒரு பெரிய ஒரு அருளாளர். அவருடைய அந்த ஆசிகளையும் அவரோடு சேர்ந்து சிவபெருமானை பற்றிய அந்த சிந்தனைகளை சிந்திக்கும் பேற்றையும் வழிபடும் ஒரு வாய்ப்பையும் தவறவும் ஞானசம்பந்தருக்கு மனமில்லை. அதனால் திருவாரூர் செல்கின்றார், தேவார பதிகம் பாடுகின்றார், இறைவனை வழிபட்டு மீண்டும் இங்கே வருகின்றார். அதன் பிறகு ஞானசம்பந்தரும் நாவுக்கரசரும் மத்திய அடையார்களுக்கெல்லாம் திருப்புகலூரில் உள்ள முருகநாயனார், அங்கே வந்த சிறுத்தொண்ட நாயனார் எல்லோருக்கும் விடை கொடுத்து விட்டு இவர்கள் இருவரும் சிவ யாத்திரைக்கு சித்தமாகின்றார்கள். அப்பொழுது ஞானசம்பந்தர் சொல்லுகின்றாராம், நாவுக்கரசர் என்ன சொல்லுவார்? முத்துச்சிவிகை அருளப்பெற்றிருக்கிறது ஞானசம்பந்தருக்கு. அதனால் நீங்கள் அதில் ஏறி நீங்கள் செல்லுங்கள் முதலில், பின்னாலேயே நான் அடியார்களோடு நடந்து வருகின்றேன் என்று நாவுக்கரசர் சொல்லுகின்றாராம். உடனே ஞானசம்பந்தர், அல்ல, தாங்கள் முதலில் இங்கே அடியார் கூட்டத்தோடு நீங்கள் முதலில் உங்களுடைய பயணம் தொடங்கட்டும், உங்களுக்கு பின்னால் யான் வருகின்றேன். அப்படி ஞானசம்பந்தர் அப்படி ஒரு அன்போடும் பண்போடும் தன்மையோடு நாவுக்கரசரிடம் சொல்லுகின்றார். அதனால் நாவுக்கரசர் எந்த ஒரு தலத்திற்கானாலும் முதலே சென்று விடுகின்றார். அவருக்கு பின்னால் முத்துச்சிவிகையில் ஏறி அமர்ந்து
ஞானசம்பந்த பெருமான் அடியார்களை பார்க்க அடியார்கள் சகிதமாக திருத்தலத்திற்கு புறப்படுகின்றார். அப்படி இவர்கள் இருவரும் எந்த கோயிலுக்கு செல்லுகின்றனராம்? திரு அம்பர் மாகாளம் என்னும் தலம். அம்பன் அம்பாசுரன் என்ற 2 அரக்கர்களை சம்ஹாரம் செய்த பழிதீர்த்த காளிதேவி பூஜித்த காரணத்தினால் இந்த தலம் திரு அம்பர் மாகாளம் என்று பெயர் பெறுகின்றதாம். ஊரின் பெயர் மாகாளம். இந்த திருக்கோயிலுக்கு வருகின்றார்கள். இங்கே ஏரிதர வணக்கை என்னும் திருப்பதிகம் பாடி அக்கோயிலை கட்டிய கோச்செங்கட் சோழர், அந்த நாயனார், அவரும் ஒரு நாயனார், அவரையும் இந்த திருப்பதிகத்தில் சிறப்பு செய்கின்றார் நம்முடைய ஞானசம்பந்த பெருமான். பிறகு இருவரும் அங்கிருந்து சென்று திருக்கடவூருக்கு செல்கின்றார்கள். அங்கே ஞானசம்பந்தர் சடை உடையான் என்று தொடங்கும் இசை பொருந்திய ஒரு திருப்பதிகத்தை பாடுகின்றார். அங்கே எந்த நாயனார் இவர்களை தரிசிக்க வருகின்றார்கள்? பொதுவாக நாம் ஆலயத்திற்கு இறைவனை தரிசிக்க செய்வோம். இங்கே அடியார்கள் எல்லாம் அவரோடு இருக்கும் அந்த காலகட்டத்தில் இருக்கும் அருளாளர்களை, இறைவனுடைய திருவருளை பெற்றவர்களை சந்திக்க மற்றையவர்களும் அப்படி மனம் உவந்து ஒரு பக்தி வேட்கையோடு ஒரு சிறந்த ஒரு பணிவோடு வருகின்றார். யார் வருகின்றார்? குங்கிலிக்கலைய நாயனார். நாவுக்கரசரோடு குங்கிலிக்கலைய நாயனாரின் திருமணையில் அவருடைய விருந்தினராக தங்கியிருந்தார் ஞானசம்பந்த பெருமான். குங்கிலிக்கலைய நாயனாரை பற்றி நாம் ஏற்கனவே சிந்தித்திருக்கின்றோம். திருக்கடவூரில் உள்ள இறைவனுக்கு குங்கிலியம், அந்த தூபத்திற்கான குங்கிலியத்தை வாங்கி கொடுத்து சிவத்தொண்டு ஆற்றி வந்தார். அதன் பிறகு இறைவன் அவருடைய பக்தியின் தன்மையை எல்லோருக்கும் உணர்த்த அவருடைய சூழல் மாறுகின்றது. பெரும் ஒரு வறுமைக்கு அவர் ஆட்கொள்ளப்படுகின்றார். அத்தகைய வறுமையிலும் அவர் என்ன செய்கின்றார்? அவருடைய உற்றார் உறவினர் மனையாள் மக்கள் யாருக்கும் உணவு கூட, ஒருவேளை உணவு கூட வீட்டில் இல்லை, அதற்குண்டான தானியங்கள் இல்லை. அந்த ஒரு சந்தர்ப்பத்தில் குங்கிலியக்கலைய நாயனாருடைய மனையாள் தன்னுடைய தாலி, பொன் தாலி போட்டிருப்பார்கள் அல்லவா, அதனை இவரிடம் கொடுத்து வீட்டில் உள்ள சிறு குழந்தைகள், உறவினர்கள், பெரியவர்கள் எல்லோருக்கும் உணவு தானியங்கள் வாங்குவதற்காக, அரிசி மூட்டை வாங்குவதற்காக அதை கொடுக்கின்றார். இவர் இந்த தங்கத்தை எடுத்து வந்தவர் வழியில் என்ன பார்க்கின்றார்? அவர் வாங்க வந்தது என்னவோ தானியங்கள் நிறைந்த ஒரு மூட்டை. ஆனால் அங்கே இறைவன் யாரை அனுப்புகின்றான்? ஒரு குங்கிலியத்தை விற்கும் ஒரு வணிகனை. அவன் ஒரு குங்கிலிய பொதி கொண்டு வருகின்றான். ஒரு மூட்டை முழுவதும் குங்கிலியங்கள். அந்த குங்கிலிய பொதி விற்கும் அந்த வணிகனை பார்த்தவுடன் இந்த பொன் தாலியை கொடுத்து அவர் குங்கிலிய பொதி மூட்டை வாங்கி திருக்கடவூர் இறைவனுக்கு அவருடைய அந்த பூஜை பொருட்கள் எல்லாம் இருக்கும் இடத்தில் கொண்டு சேர்த்துவிட்டு அன்று இரவு அங்கேயே தங்கி விடுகின்றார் குங்கிலியக்கலைய நாயனார். ஆனால் இறைவனுக்கு தன்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தொண்டு செய்த அந்த ஒரு நிம்மதியோடு, ஆனந்தத்தோடு, பக்தி நிறைவோடு, மனத்தில் அத்தனை ஒரு பேரானந்தத்தோடு இவர் உறங்கி விடுகின்றார். ஆனால் இறைவன் உறங்கவில்லை. இவர் மறுநாள் சென்றால் இவனுடைய இல்லத்தில் உள்ளவர்களுடைய நிலை என்ன, இவருடைய நிலை என்ன என்பதை முன்னே உணர்ந்த, முக்காலமும் உணர்ந்தவன் அல்லவா இறைவன். அவன் காலமெல்லாம் கடந்து நிற்பவன். காலம், நேரம், சூழல் இவை கடந்தவன் தான் இறைவன். அப்படி அவனை நாம் அடைய வேண்டும் என்றால் இதை கடந்து நிற்கும் ஒரு ஞானத்தை அவன் திருவருளினால் நாமும் பெற வேண்டும். அப்படி அந்த இரவிலேயே இவருடைய வீட்டிலெல்லாம் பொன்னும் வெள்ளியும் நவமணிகளும் தானியங்களும், உணவு தானியங்களும் மூட்டை மூட்டையாக அங்கே நிரம்பியதாம் குங்கிலியக்கலைய நாயனாருடைய இல்லத்தில். அதை இறைவன் அவருடைய மனையாளுக்கும் இதை கனவிலேயே சொல்லி, அதன் பிறகு இவர் அங்கே இல்லத்திற்கு செல்லும் பொழுது அவர் இல்லம் முழுவதும் செல்வம் நிறைந்திருப்பது, தானியங்கள் நிறைந்திருப்பதை இவர் காண்கின்றார். அப்படிப்பட்ட பேறு பெற்ற குங்கிலியக்கலைய நாயனார் அவருடைய திருமணையில் தான் நாவுக்கரசரும் ஞானசம்பந்தரும் விருந்தினராக தங்கியிருக்கின்றார்கள். திருப்புகலூரில் முருகநாயனார், இங்கே திருக்கடவூரில் குங்கிலியக்கலைய நாயனார். அவர் அன்புடன் அளித்த விருந்தினை விரும்பி உண்டு மகிழ்ந்திருந்தார்கள். பிறகு திருக்கடவூர் மயானத்தையும் பணிந்து கொண்டு அவ்வூரில் சில நாட்கள் தங்கியிருந்தார்கள். இந்த திருக்கடவூர் மயானம், திருக்கடவூரில் நாம் இப்போது வழிபட்டு இருக்கும் அபிராமி அம்மையினுடைய திருக்கோயிலுக்கு அருகில் திருக்கடவூர் மயானம் உள்ளது. இந்த திருக்கடவூர் மயானம் ஆதி கோயில்
என்று சொல்லப்படுகின்றது. இங்கே உள்ள அந்த கிணற்றில்தான் மார்க்கண்டேய முனி அவர் இறைவனை வழிபடுவதற்கு கங்கை ஆற்றை அந்த கிணற்றில் தவம் ஏற்றி வருவித்து இறைவனை வழிபட்டார் என்று சொல்லப்படுகின்றது. அதனால் இன்றளவும் அங்கே இறைவனுக்கு அமிர்தகடேஸ்வரருக்கு இந்த திருக்கடவூர் மயான தலத்தில் உள்ள அந்த கிணற்றில் உள்ள கங்கை நீர் என்று சொல்லப்படும் அந்த புனித தீர்த்தத்தை தான் குடத்தில் எடுத்து அவர்கள் இறைவனுக்கு அபிஷேகம் செய்கின்றார்கள் என்றும் சொல்லப்படுகின்றது. அப்படி சிறப்புற்றது இந்த திருக்கடவூர் மயானம் கோயில். இந்த கோயிலும் கூட ஒரு 2-3 வருடங்களுக்கு முன்னர் தான் இங்கேயும் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அப்படி இந்த திருக்கடவூர் மயானத்தையும் சென்று அங்கேயும் தங்கி வழிபடுகின்றார்கள் நாவுக்கரசு பெருமானும் ஞானசம்பந்தரும். பின்பு தான் தோன்றி மாடம், திருமீயச்சூர் போன்ற திருப்பதிகங்களை எல்லாம் அடைகின்றனர். அதன் பிறகு அவர்கள் திருப்பேணு பெருந்துறை, இது மாணிக்கவாசக பெருமானுக்கு இறைவன் அருள் புரிந்த திருப்பெருந்துறை அல்ல, இது இன்னொரு தலம் திருப்பேணு பெருந்துறை. இன்று இது திருப்பந்துறை என்று வழங்கப்பெறுகின்றதாம். இங்கேயும் வழங்கிவிட்டு ஒரு முக்கியமான தலத்திற்கு வருகின்றார்கள். இந்த தலத்தின் பெயர் நாம் அவ்வளவு உலக வழக்கில் நாம் பெரிதாக வெளியில் யாரும் கேள்விப்படாத ஒரு தலத்தின் பெயர். திலதைப்பதி மதிமுத்தம் என்பது இந்த தலத்தின் பெயர். திலதைப்பதி மதிமுத்தம், இது 2 வரலாறுகளை உடையது. இந்த தலத்தினுடைய பெயர் திலதைப்பதி மதிமுத்தம் என்பது. ஏன் திலதைப்பதி என்ற பெயர் இதற்கு அமைய பெற்றிருக்கிறது என்றால், இங்கே ராமலக்ஷ்மணர்கள் தமது தந்தையான தசரதருக்கு திவதர்ப்பணம் செய்ததால் இது திவதைப்பதி என்றும், சந்திரன் பூஜித்ததால் இது பதிமுத்தம் என்றும் பெயர்படுகின்றதாம். இப்பொழுது இது சிவனைப்பதி என்று தற்கால வழக்கில் இந்த தலம் வழங்கப்பெறுகின்றது. திலதைப்பதி என்பது ஊரின் பெயர், மதிமுத்தம் என்பது திருக்கோயிலினுடைய பெயர். ஆக இப்படி நம்மளுக்கு இந்த மகாலய அமாவாசையை ஒட்டி ராமலக்ஷ்மணர்கள் வந்து இந்த நிலப்பரப்பில் அவர்கள் தசரத மகாராஜாவுக்கு தர்ப்பணம் அளித்த ஒரு தலத்தையும் அதனுடைய பெயரையும் நம் ஞானசம்பந்த பெருமானுடைய திருவருளாரை சிந்திக்கும் பொழுது இந்த தலத்தையும் அங்கே வீற்றிருக்கும் இறைவனையும் நாம் நம்முடைய நாவினால் உச்சரிப்பதற்கு ஒரு பெரிய பேறு பெற்றோம் என்றுதான் சொல்ல வேண்டும். அப்படி திலதைப்பதி மதிமுத்தத்தை சென்று இறைவனை தரிசித்த பின்பு திருவேழிமிழலைக்கு வருகின்றனர் இருவர். எப்பொழுதும் போல நாவுக்கரசர் முதலில் அடியார்களோடு கால்நடையாக சென்று அங்கே கிழக்கு திசையில் உள்ள ஒரு மடத்தில் அடியார்களோடு தங்கிவிடுகின்றார். பின்பு ஞானசம்பந்தர் திருவேழிமிழலைக்கு வருகின்றார். இந்த திருவேழிமிழலை தலம் மிகவும் சிறப்பு பொருந்திய ஒரு தலம். இந்த தலத்தில் வீழி மரங்கள் நிறைந்து இருப்பதால் இது திருவேழிமிழலை என்று பெயர் பெறுகின்றது இந்த தலம். அது மட்டுமல்ல, இங்கே மகாவிஷ்ணு திருமால் இறைவனை 1000 தாமரை மலர்கள் கொண்டு அர்ச்சித்து இறைவனுடைய தரிசனம் பெறுகின்றார். அப்படி 1000வது தாமரை மலர் அவருக்கு கிடைக்கப்பெறாததால் தன்னுடைய கண்மலரையே இறைவனுக்கு அர்ச்சித்து இங்கே வழிபாடு செய்த ஒரு சிறப்பு பொருந்திய தலம் இந்த திருவேழிமிழலை. அப்படிப்பட்ட இந்த திருவேழிமிழலையில் ஒரு அற்புதமான நிகழ்வு. இந்த திருவேழிமிழலையும் நம்முடைய தில்லைவாழ் அந்தணர் பெருமக்கள் போன்று இங்கேயும் 100 அந்தணர் பெருமக்கள் வாழ்கின்றனராம், இறைவனை பூஜனை செய்பவர்கள். அவர்களும் சிறந்த ஒரு பேரு உடையவர்களாம். அப்படி இங்கே உள்ள அந்தணர் பெருமக்கள் எல்லாம் முதலில் நாவுக்கரசரை வரவேற்று அவருக்கு எல்லா உபசரணையும் செய்து அதன் பிறகு வரும் ஞானசம்பந்தருக்கும் தூப தீபங்களோடு பூரண கும்ப மரியாதையோடு அவரையும் வரவேற்று உபசரிக்கிறார்கள். இந்த ஒரு தருணத்தில் சீர்காழிப்பதியிலிருந்து அந்தணர்கள் வருகின்றார்களாம். அவர்கள் வந்து காளிவேந்தராகிய ஞானசம்பந்தரிடம் தாங்கள் அங்கே சீர்காழியில் வீற்றிருக்கும் தோணியப்பரின் அருளை பெறுவதற்கு அவரை தரிசிக்க அங்கே எழுந்திரள வேண்டும் என்று சொல்லுகின்றார். உன்னை ஞானசம்பந்தர் அழகாக சொல்றார், நாம் இன்று இங்கே தரிசனம் செய்துவிட்டு நாளை போவோம் என்று ஒரு சொல்லுகின்றார் ஞானசம்பந்தர். உடனே
ஞானசம்பந்தருக்கு இறைவன் ஒரு கனவில் அவர் ஒரு சூட்சமம் சொல்லுகின்றார். பிரம்மபுரத்திலே அமர்ந்துள்ள முக்கன் பெரிய பிரான் தமது பெருமாட்டியோடு ஆங்காங்கே வரவிருக்கும் அந்த தலங்களிலெல்லாம் அவன் வீற்றிருக்கும் அந்த கோலங்களையெல்லாம் யாம் காண்கின்றேன். அத்தகைய என்னுடைய காதலால் நான் பெருமானை கண்டுகொள்கின்றேன். அங்கமர்ந்த திருக்கோலத்தை எல்லாம் பெருமான் எல்லாம் சொல்லுகின்றாராம். நான் திருவேலிமிழலையில் அந்த பெருமான் தோணியப்பர் முக்கன் பிரான் அந்த ஒரு கோலத்தை திருவேலிமிழலையில் உள்ள விண்வெளி விமானம், அங்கே அந்த திருக்கோயிலில் விமானம் என்பது இறைவனுடைய கருவறையின் மேல் உள்ளது. ராஜகோபுரம் 4 திசைகளிலும் உள்ளது. அந்த விமானம் அத்தகைய சிறப்பு பொருந்தியதாம். 16 சிங்கங்கள் அங்கே அந்த விமானத்தில் செதுக்கப்பட்டுள்ளதாம். அந்த விமானத்தில் தோணியப்பர் உனக்கு அங்குள்ள அந்த திருக்கோலத்தினை நான் இங்கு காண்பிக்கிறேன் என்று எனக்கு சொல்லி இருக்கின்றார். எதற்காக சொன்னாராம்? என்னுடைய அந்த திருவுருவத்தை எல்லாம் நீ உன்னுடைய காதலால் தலங்கள் தோறும் சென்று தரிசித்து வருகின்றாய். அதனால் இந்த திருவேலிமலையும் உனக்கு தரிசனத்தை தருகின்றேன் என்று எந்த இறைவன் ஞானசம்பந்தருக்கு இறைவியோடு காட்சி கொடுத்து சிவஞானம் கைவரப்பெற்ற ஒரு ஞான குழந்தையாக ஞானசம்பந்தரை இந்த நிலப்பரப்பிற்கு, நம்முடைய பக்தி மார்க்கத்திற்கு சைவம் தழைக்க, வேதநெறி தழைத்தோங்க அவர் நமக்கு அருள்பாலித்தாரோ அந்த தோணியப்பர் சொல்லுகின்றார். அப்படி இறைவன் உடனே ஞானசம்பந்தர் மறுநாள் பொழுது புலர்ந்ததும் அந்த விமானத்துக்குள் புகுந்து அவர் பார்க்க அங்கே தோணியப்பரும் பெருமாட்டியும், இறைவியினை பெருமாட்டி அப்படிங்கிறாங்க. அது எவ்வளவு அழகான ஒரு பெயர். தோணியப்பரை ஞானசம்பந்தர் முக்கன் பிரான், முக்கன் பெரிய பிரான், இறைவி பெருமாட்டி, இவர்கள் இருவரும் ஞானசம்பந்தருக்கு திருவேலிமிழலையில் அந்த விண்வெளி விமானத்தின் கீழே காட்சி கொடுக்கின்றார்கள் ஞானசம்பந்த பெருமான். அதனால் இந்த ஒரு பதிகமும் திருப்புகலியும் திருவேலிமிழலையும் என்று இந்த ஒரு பதிகத்துக்கும் பெயர் பெறுகின்றது. இந்த திருப்புகலி என்பது சீர்காழி பதியினுடைய இன்னொரு பெயர். அதனால் அங்கே உள்ள இறைவன் திருவேலிமிழலையில் தரிசனம் கொடுக்கின்றார் ஞானசம்பந்தருக்கு. இறைவன் எல்லா இடத்திலும் யான் வியாபகமாக இருக்கின்றேன் என்பதை உணர்த்துவதற்காக இத்தகைய திருவிளையாடல்களை புரிகின்றார் இந்த அருளாளர் பெருமக்களுக்கு காட்சி கொடுத்து. அப்படி இங்கே ஞானசம்பந்த பெருமான் அந்த இறைவனை பார்த்து அவன் அழகினை போற்றி பக்தி செய்து பாடி அருளிய திருப்பதிகம் நட்டவாடை பண்ணில் அமைய பெற்றிருக்கிறது. மைமறு பூங்குழல் கற்றை துற்ற வாழ்நுதல் மான்விழி மங்கையோடும் பொய் மொழியாமரை யோர்கள் ஏத்த புகழினிலாவிய புண்ணியனே எம் இறையே இமையாத முக்கன் ஈசா என் நேசா இது என் கொல் சொல்லாய் மெய்மொழி நான் மறையோர் மிழலை விண்ணிழி கோயில் விரும்பியதே மெய்மொழி நான் மறையோர் மிழலை விண்ணிழி கோயில் விரும்பியதே. இந்த திருப்பாட்டில் உள்ள முதல் 10ஆம் திருப்பாடல் வரை புகழிப்பெருமானை புகழிவேந்தர், புகழிப்பெருமான் ஈசன், புகழிவேந்தர் ஞானசம்பந்தர், நீ வீழிமிழலையில் உள்ள விண்வெளி விமானம் விரும்பியது என்னை என்று வினவுவதாக உள்ளதாம். கருமையான கூந்தலும் வாளை போன்ற நெற்றியும் மானன்ன வெளியும் கொண்ட உமையை உடனாக கொண்டு மறையோர்கள் போற்றிட புகழியில் உள்ள புண்ணியனே எம் இறைவனே இமைக்கப் பெறாத முக்கன் உடைய ஈசனே என் பிரானே எனக்கு நேசமாவன் ஆனவனே ஈதென்ன விந்தை மெய்மை நான்மறையோர் விரும்பும் திருவிழிமிழலையில் உள்ள விமானத்தில் திருப்புகலியில் உள்ள இந்த அழகிய திருவடிவுனுடன் காட்சி நல்கும் காரணம்தான் என்ன? மெய்மொழி நான்மறையோர்கள் வீற்றிருக்கும் மிழலையில் விண்ணிழி கோயில் விரும்பியதே. இந்த கோயில் விமானம்தான் விரும்பியதோ? உன்னுடைய அந்த தோணியப்பருடைய அந்த திருவுருவ காட்சியை இங்கே காண்பதற்கு என்று சொல்லுகின்றார். யாரிடம் சொல்லுகின்றார்? ஈசனிடமே. ஈசனே என்னுடைய நேசனே
இது என்ன ஒரு விந்தையோ என்று கேட்கின்றார். இரண்டாவது பாடலில் கழல் மல்கு பந்தோடு அம்மானை முற்றில் கற்றவர் சிற்றிடை கன்னிமார்கள் பொழில் மல்கு கிள்ளையை சொல்வயிற்றும் புகழி நிலாவிய புண்ணியனே எழில் மலரோன் சிரம் ஏந்தி உண்டோர் இன்புறு செல்வம் இது என்கொல் சொல்லாய் மிளலையுள் வேதியர் ஏத்தி வாழ்த்த விண்ணிழி கோயில் விரும்பியதே. களர்ச்சிக்காய் பந்து அம்மானை முதலிய விளையாடும் இளம் பெண்கள் தாங்கள் விரும்பி வளர்க்கும் கிளிகளுக்கு சொற்களை பயிற்றுவிக்கும் திருப்புகலி. இந்த திருப்புகலியாகிய அந்த சீர்காழிப்பதியினுடைய சிறப்பு. அங்கே உள்ள மகளிர் எல்லாம் என்னெல்லாம் விளையாடுவார்களாம்? களர்ச்சிக்காய் பந்து அம்மானை இதையெல்லாம் விளையாடும் பெண்கள் அவர்கள் கிளிகளை வளர்க்கின்றார்கள், அவற்றிற்கு சொல்லிக் கொடுக்கின்றார்களாம். அத்தகைய புகழியில் உரையும் பிரானே, நான்முகனுடைய ஒரு தலையில் பிரம்மகபாலமாக ஏந்தி இருக்கின்றாய். இன்புறுகின்றவனே, திருவேழி மிளலையின் கண் நின் காட்சி தரல் எதன் பொருட்டோ ஈதியன் கொல் என்று கேட்கின்றார். சங்கோழி இப்பி சுராமகரம் தாங்கி நிறந்து தரங்கம் மேன்மேல் பொங்கு ஒலி நீர் சுமந்து ஓங்கு செம்மை புகழி நிலாவிய புண்ணியனே எங்கள் பிரான் இமையோர்கள் பெம்மான் எம்மிரையே இது என்கொல் சொல்லாய் வெங்கதிர் தோய் பொழில் சூழ் மிளலை விண்ணிழி கோயில் விரும்பியதே. ஆக இனி விண்ணிழி விமானம் என்றால் அது திருவேழி மிளலை விமானம் என்பது நமக்கு பதியும் அளவுக்கு இந்த பதிகத்தில் பாடுகின்றார் ஞானசம்பந்த பெருமான். அந்த விமானத்தை இனி அந்த திரு ஆலயத்திற்கு செல்லும் பொழுது புதிதாக செல்பவர்களும் அந்த விமானத்தை என்றும் அதை பார்க்க தவறமாட்டோம். அந்த விமானத்தில் இறைவன், அதன் கீழ் உறையும் இறைவன் அழகான கிழிஞ்சில் சுறா மகரம் யாவும் செறிந்துரையும் கடல் அலைகள் மென்மேலும் பொங்கி குளிர்ந்து ஒலித்து செம்மை உறும் புகழியில் வாழும் புண்ணியன் அல்லவா இந்த விமானத்தின் கீழ் உறையும் ஈசனாக எனக்கு காட்சியளிக்கின்றான். எங்கள் தலைவனே, இறைவனே, விண்ணவர் போற்றும் பெருமானே, சோலைகளின் நடுவே கதிரவனின் கதிர்கள் பரவும் திருவேழிமிழலையில் நீ விரும்பி பொலிவதுதான் எதன் பொருட்டோ என்று பாடும் ஞானசம்பந்த பெருமான் விண்ணிழி கோயில் விரும்பி மேவும் வித்தகம் என் கொல்லிது என்று சொல்லி புண்ணியனை புகழி நிலாவு பூங்கொடியோடு இருந்தானை போற்றி நன்னிய கீர்த்தி நலங்கொள் கேள்வி நான் மறை ஞான சம்பந்தன் சொன்ன பன்னியல் பாடல் வல்லார்கள் இந்த பாரொடுவின் பரிபாலகரே. பன்னியல் பாடல் வல்லார்கள் இந்த பாரொடுவின் பரிபாலகரே. திருச்சிற்றம்பலம். புகழிப்பதியில் நிலவும் புண்ணியன் உமையோடு இருப்பவன். திருவேழிமிழலையில் உள்ள திருக்கோயிலில் காட்சி நல்கினான் ஞானசம்பந்தருக்கு. இது என்ன விந்தை என வினவி நன்னிய புகழும் நலம் தரும் கேள்வி அறிவும் நான் மறைகளும் கைவரப்பெற்ற ஞானசம்பந்தன் நவின்ற இந்த பாடல்கள் 10ஐயும் பாடுபவர்கள் இவ்வுலகில் மட்டுமன்றி விண்ணுலகிலும் சிறந்து வாழ்வார்கள் என்று ஞானசம்பந்த பெருமான் திருவேழிமிழலையில் வீற்றிருக்கும் இறைவனுடைய சிறப்பு, தலத்து விமானத்தினுடைய அந்த ஒரு மகத்துவம், அங்கே தோணியப்பர் அவருக்கு காட்சி தந்த அந்த அருளிய அந்த அருட்செயல், இவை அனைத்தையும் இந்த பதிகத்தில் நமக்கு விளக்குகின்றார். இன்றைய பகுதியை நாம் நிறைவு செய்கின்றோம். திருச்சிற்றம்பலம். நன்றி, வணக்கம்.